என் அன்பு பிள்ளையே, நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ ஓடி ஒளிந்தது போதும் தங்கமே. நிம்மதி இல்லாமல், பசி இல்லாமல், தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டது போதும். இனி உன் கண்ணீர் வீணாகக்கூடாது. நான் உன் அருகில் இருந்து உன்னை கண்காணித்து உன் கர்ம வினைகளை போக்கி உனக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி இருக்கின்றேன். இனி வரும் காலம் இனிதாகும். இன்று கலங்குகின்ற நீ விரைவில் பூத்து குலுங்கப் போகின்றார். நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது. எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி யோசிக்கக்கூடாது. நிகழ்காலமே நம் கைகளில் இருக்கின்றது. லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான். பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம். ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும். எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கின்றானோ, கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றானோ, அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான். வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்துதான் போவான். ஒரு மன்னன் தவறு செய்தால் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள். ஆதலால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும். ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவன் ஆகின்றான். ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிருள்ளவன் ஆகின்றான். தான் விரும்பும் அனைத்தும் அடைந்தவன் ஆவான். அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது. ஆதலால் கிடைப்பதைக் கொண்டு திருப்தி அடைய வேண்டும். பசுக்கன்று 1000 பசு கூட்டத்திலும் தன் தாயை அடையாளம் கண்டு அதை தொடரும். அதுபோல் கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடனும் செல்கின்றான். இந்த உலகில் 3 ரத்தினங்கள் உள்ளது: உணவு, நீர், இன்சொல். வெறும் கற்களான முத்து, பவளம் போன்றவற்றை முட்டாள்களை ரத்தினம் என்று கூறுவர். நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைகின்றோம். நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே விளைகின்றது. முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம். கலங்காதே, நான் இருக்கின்றேன் உன்னோடு. எப்போதும் நான் துணை இருப்பேன் குழந்தையே. இன்றோடு நீ போராடும் பெரிய பிரச்சனையை அதிசயமாய் நன்மையில் முடிய செய்ய போகின்றேன். கலங்காதே குழந்தையே. உன்னை தவறாக நினைப்பவர் உனக்கு தேவையில்லை. நீ நீயாகவே இரு. நல்லதே நடக்கும். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு உன் தந்தையாகிய இந்த சாயிக்கு உள்ளது. எனது வார்த்தைகளை நம்பு. மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமே. அது நிறைவேறியே தீரும். உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றா. பயம் இன்றி முன்னேறு. வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான். உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்துத் தருவேன். விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் பல யோசனைகளும் எண்ணங்களும் உங்களை தொந்தரவு செய்யாமல் இருக்க உங்கள் மனதை எனது போதனைகள் மீது திருப்புங்கள். சாஷ்டாங்கமாக என்னை நமஸ்கரித்துவிட்டு உங்கள் கடமைகளை செய்யுங்கள். நல்லதையே நான் நடத்தி தருவேன். கலங்காதே. கடந்த கால நினைவுகள், எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து. எல்லாம் சரியாகிவிடும். துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டார். இனி இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழி செய்வேன். நம்பிக்கையுடன் இரு குழந்தையே. எது வந்தாலும் துணிந்து நீ. எல்லா வகையிலும் உனக்கு உதவுவதற்காக அர்ஜுனனுக்கு தேர்வூட்டிய கிருஷ்ணனைப் போல நான் வருவேன். உன் உயர்வுக்கு தடைக்கல்லாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன். நீ நம்பிக்கையோடு முன்னேறி செல். நீ எதற்கும் கலங்காதே. உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கின்றேன். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும். உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீங்கள் என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும். என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள். நிச்சயம் அது முடியும். காரணம், உன்னில் இருப்பது நீயல்ல, நான் என்பதை புரிந்து கொள். விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி, கலங்காதே. நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன். நீ ஜெயிக்கும் வரை கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் துணை இருப்பேன். எத்தனை நாட்கள் ஆனாலும்
எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் என் வேண்டுதலுக்கு கட்டாயம் பதில் தருவீர்கள் சாயப்பா. நான் முழுவதும் உம்மையே நம்பியிருக்கின்றேன் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன்? உன் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் காலம் வந்துவிட்டது தங்கமே. உன் வேண்டுதலுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். கோபம் எப்பொழுதும் முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து வருத்தத்தில் முடிகிறது. இரக்கமே கோபத்திற்கான மாற்று மருந்து. உனக்கென்று தனித்திறமை உண்டு. உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாதே. உனக்கென்று உள்ள திறமை மற்றவர்களுக்கு இருக்காது தங்கமே. என்றும் நீ நீயாக இரு. தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு. உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கள் வந்தாலும் உனக்கான வெற்றியையும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது. நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம். எதை பற்றியும் நினைத்துக் கொண்டிருக்காதே. உனது கை ஓங்கும் நேரம் இது. நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றேன். உன் எதிர்காலம் நல்ல முறையில் அமைத்துத் தருவேன். உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப் போகின்றாய். அதை நான் நடத்தி காட்டுவேன். உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை குழந்தையே. எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது. எப்போதும் எங்கும் நான் வசிக்கின்றேன். என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் இன்று நடத்துகின்றேன். கிரகங்கள் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் என் அருளால் வெற்றி பெறலாம். ஐயங்களும் கஷ்டங்களும் உன்னை சற்று அசைத்து உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே உன்னை சூழ்கின்றன என்பதை முதலில் நீ உணர வேண்டும். அந்த சோதனை காலத்தில் நீ முழு நம்பிக்கையுடன் என்னை பற்றி கொண்டு தொடர்ந்து முயற்சிகளை செய்வாயானால் முடிவில் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று நீ வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நான் மௌனமாக பார்த்து கொண்டிருப்பதாக தெரிந்தாலும் படத்திலும் விக்கிரகத்திலும் உயிருள்ள பல வடிவங்களில் உன்னோடு பேசிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் தங்கமே. நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். தொட்டதெல்லாம் துவங்கும். நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றேன். நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கின்றேன். கலங்காதே தங்கமே. உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும். எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாகினும் தர்மமே வெல்லும் குழந்தையே. வாழ்வில் எல்லோரும் நம்மை வெவ்வேறு விதமாகத்தான் சித்தரித்து வைத்திருப்பார்கள். ஒன்றை மனதில் கொள். எல்லோருடைய மனப்பக்குவமும் ஒரே போல் இருக்காது குழந்தையே. வாடி வருவோருக்கு வலிமையை தந்து படுகின்ற துன்பங்கள் பறந்திட செய்து ஈடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் புகழ் தேடி தந்து உன்னை நான் வாழ்விப்பேன். சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் சாயப்பா இப்படியே இருக்கின்றேன் என புலம்பாதே. உனது திறன் வேறு, களம் வேறு, காலம் வேறு. நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். அதற்கான காலம் மிக அருகில் உள்ளது. நம்பிக்கை இழக்காமல் முன்னேறு. நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. யார் ஒருவர் எழுத்து மூலமாகவோ வாய்மொழி வழியாகவோ சொல்லும் நல்ல பதிவுகளை நீங்கள் படிக்கும் போதும் கேட்கும் போதும் உங்கள் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும். இறைவன் எல்லோருக்கும் நேரில் வருவதில்லை. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உணர்த்துவார். நல்லதை திரும்ப திரும்ப பேசும் போதும் படிக்கும் போதும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயம் வரும். கவலைப்படாதே. உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அது வரைக்கும் சற்று பொறு. எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை குழந்தையே. யாரும் இல்லை என்று வருத்தமடையாதே. நேர்மையும் நியாயமும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள். போலியானவர்கள் விலகி செல்வார்கள். இதுவே நிதர்சனம். பணம் இருந்தால்தான் உனக்கு மதிப்பு கிடைக்கும் எனில் அப்பணத்தை சேர்க்க முயல்வதை விட பணத்தை மட்டுமே மதிப்பவரிடம் இருந்து விலக முயற்சி செய். அதுதான் உனக்கு நல்லது. நீ அனுபவித்த துயரங்கள் போதும் தங்கமே. இனி பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கின்றேன். என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன். என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கின்றேன். மனதில் நஞ்சு வைத்து
உதட்டில் தேனாக கொஞ்சி பேசும் மனிதர்களும் இந்த உலகில் இருக்கின்றார்கள் என்பதை மறவாதே. உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன். நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வர முடியாது. இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு தரப்போகின்றேன். கலங்காதே. எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே. நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகின்ற. சந்தோஷமாக இரு. உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன். பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் தங்கமே. என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை. கலங்காதிரு. உனக்கான ஒன்றை இன்று நீ பெறப்போகின்றா. அது உன்னுடைய நீண்ட கால கனவு. குழந்தையே, உன்னுடைய கர்மாவின் விளைவா நீ செய்த தவறுகள் அனைத்தும் இன்றோடு முடிந்தது. தொட்டது அனைத்தும் பொன்னாகும் நேரம் இது. அப்பா நான் இருக்க ஒரு நாளும் கலங்காதே. நீ அடுத்தவருக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது. பிரிந்து சென்றவர் கூடும் நேரம். உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் இது. அதற்கான தகுதியை நீ அடையப் போகின்றாய். கலங்காதே. மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் இரு. என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே. கலங்காதிரு. உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வலி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன். நல்லவர்களுடன் பழகினா ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டா. கெட்டவர்களுடன் பழகினா ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டா. ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதே மீதி கதை. நான் உடனிருக்கின்றேன். நம்பி முன்செல். துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன். உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வருகிறது. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகின்றது. கலங்காதே. நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் என்பதுதான் தேவை. விடாமல் முயற்சி செய். நீ முன்னேறுவது நிச்சயம் குழந்தையே. கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு திறவுகோல், நிழலுக்கான ஒரு வெளிச்சம், துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம். உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் அப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது. உன்னையும் உன் வாழ்க்கையும் நிறைவுடையதாய் நான் ஆக்குவேன். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது. கேட்டது கிடைத்திடும். நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும். உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகின்றது. அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகின்றது. உன் அறிவால் உன்னை தேடும் போது ஆன்மீகமாகின்றது. நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைக்குலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம். நாம் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியாதோ என்று, நம்மை இதே நிலையிலேயே சாயப்பா வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகின்றது தங்கமே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்துவேன். உன் சாயப்பா நிச்சயம் நிகழ்த்துவேன். நீ செய்கின்ற செயல் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும். நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் தங்கமே. என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பி பாரேன். நீ வெளியே பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன். உனது அன்பில் நான் உருகிப் போயுள்ளேன். நான் உன்னை பார்க்க வரப்போகின்றேன். நீ கேட்டதையும் தரப்போகின்றேன். அதிசயம் நிகழ்த்தப் போகின்றேன். நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகின்றது. எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதில்லை குழந்தையே. இதையும் நீ கடந்து செல்வா. இதற்கு உன் சாயப்பாவின் துணை உண்டு. மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்களே என்று நீ புலம்பாதே. உன் உண்மையான அன்பை உதாசனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும். எது நடந்தாலும் ஒன்று நினைவில் கொள். துன்பங்கள் வருவது உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல, பக்குவப்படுத்த. இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வார். கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே. நம்பிக்கை இருந்தால் சித்திரத்திலும் உயிருடன் இருப்பேன். உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கின்றேன். நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கை வை. உன் வழி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகின்றேன். கலங்காதே தங்கமே. அவமானம் மட்டும்தான் உன் தன்மானத்தை கூட்டிட்டும் ஆகிடும். ஆகையால் அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே. எதையும் தைரியமாக எதிர்கொள். நீ கேட்ட வரமெல்லாம்
உன் வாசலில் உனக்காக தவம் இருக்கும் குழந்தையே. எண்ணிய வாழ்வு எளிதில் அடைவா. நன்மைகள் நல்கிடும். நினைத்த காரியங்கள் நலமுடன் கூடும். அனைத்திலும் இனி ஜெயமே. குழந்தையே, குழப்பத்தில் நீ இருக்கும் போது, மனம் நிம்மதியில்லாமல் இருக்கின்ற போது, வீட்டில் உன் சாயப்பாவின் அருகில் அமர்ந்து என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. அப்போது உன் மனம் அமைதியடைவதை நீ உணர்வாய். நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் உன் சாகி நான் அறிவேன். உன்னை ஆட்டுவிப்பவன் நானே. எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே. உலகத்தின் ஆதாரம் நானே. யார் என்னை மனதார் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு எப்போதும் துன்பம் நேராது. வாழ்க்கை மாறுமா என்று யோசித்துக் கொண்டே இருக்கின்ற நேரத்தில் கிடைத்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் குழந்தையே. சாகி கதை கேட்பவருக்கு சகலமும் கைகூடும். அற்புதங்கள் விளையும். அதிசயங்கள் நிச்சயம் மலரும். இப்போது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது அனைத்தும் என் செயல்களால் மட்டும்தான் நடக்கின்றது என்பதை நீ என்றுமே நினைவில் கொள். நேரம் கடினமாக இருக்கும்போது கடவுள் எங்கே என்றும், நீங்கள் உண்மையில் என்னுடன் இருக்கின்றீர்களா சாயப்பா என்றும் கேட்கின்றீர்கள். ஆசிரியர்கள் எப்போதும் தேர்வின் போது அமைதியாகத்தான் இருப்பார்கள் என்பதை நினைவில் கொள். முன்பிருந்த வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே. இன்று நீ என்னுடன் இருக்கின்றாய் என்றெண்ணி நிம்மதி கொள் தங்கமே. என்னை ஆத்மார்த்தமாக வணங்கும் என் பக்தனுக்கு நான் என்றும் நிழலாக இருப்பேன். எல்லா நற்காரியங்களிலும் அவனுக்கு முன்பாக நான் சென்று நிறைவேற்றுவேன். ஒவ்வொருவருக்கும் எது சிறந்தது, எது பொருத்தமானது என்பதை அறிந்து நான் கொடுப்பதை என் முகத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். நாளைய விடியல் உனக்கு வெற்றியாய் அமையும் குழந்தையே. சாய் சச்சரிதம் வாசிப்பதனாலோ கேட்பதாலோ உங்களுக்கு நடக்க இருக்கும் தடங்கள் தீயது எல்லாம் காணாமல் போகும். உங்கள் விருப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே என்னப்படி நிறைவேறும். உங்களால் முடிந்தவரை சாய் சச்சரிதம் என்ற புனித நூலில் இருந்து தினமும் ஒரு அத்தியாயம் படியுங்கள். நிச்சயமாக உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் குழந்தையே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.